டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நிர்குண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். நிர்குண்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக வறண்ட பூமிகளில் ஒசூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். பார்ப்பதற்கு நொச்சி போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் அந்த இலைகளுடைய வாசனை மற்றும் அதோடைய பூக்களுடைய அமைப்பை பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் ரொம்ப சுலபமாக நமக்கு தெரியும். இந்த நிர்குண்டியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 3 வகையான நோய்களுக்கு இன்றைக்கு அதிகமாக ஆயுர்வேத சித்த மருத்துவர்களால் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். முதலாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்ம தமிழ் மருத்துவத்தில் அதற்கு பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா மோஷன் போகிற இடத்தை சுற்றி சின்ன சின்னதாக கட்டிகள் வருவதை பார்க்க முடியும். அந்த கட்டிகள்லேருந்து முதல்ல அந்த கட்டிகள் வரும், அப்புறம் கட்டிகள் வெடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் உள்ளேருந்து சீழ் வடிய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிகளாக இருக்கும், சில நேரங்களில் 2, 3, 4, 5 கட்டிகள் வரை கூட வளருவதை நம்ம பார்க்க முடியும். இந்த கட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெளிப்புறமாக நமக்கு கட்டிகளாக தெரியுமே தவிர உள்ளே பார்த்திங்கன்னா ப்ரோப் பண்ணி பார்க்கலாம். ஒரு நூலை விட்டு நாங்கள் ப்ரோப் பண்ணி பார்க்கும்போது அது உள்ளே ஒரு குழா மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கவனிக்காமல் அந்த கட்டிகளை நம்ம விடும்போது அந்த குழாய் நேராக போய் அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய மலப்பையை பாதிப்பு ஏற்படுத்தும் போது சில நேரங்களில் அந்த சீழோடு சேர்ந்து மலமும் சதா சர்வகாலம் வெளியில் வருவதை பார்க்க முடியும். ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நோய்களில் மிக கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்களில் இந்த பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா ஒன்று. இன்றைக்கி இந்த ஃபிஸ்டுலா வந்தால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டர்கிட்ட போயிட்டு சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வச்சுருக்கோம். சர்ஜிக்கல் ஆப்ஷன் கூட உங்களுக்கே தெரியும், அவங்க கட் பண்ணி அப்படியே அதை ஓப்பனாக விட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஷ்யூஸ் உள்ளேருந்து அப்படியே ஆறிட்டே வர மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஃபிஸ்டுலா அந்த மாதிரி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண பிறகு கூட மீண்டும் மீண்டும் மல்டிபிள் ஃபிஸ்டுலாஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஃபிஸ்டுலாவை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மருந்து தான் இந்த நிர்குண்டி. பொதுவாக நிர்குண்டியோட இலைகளை எடுத்து ஒரு நாள் நிழலில் காய வச்சிங்கனாலே பவுடர் ஆகிற மாதிரி அது வந்து காஞ்சி போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பவுடர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை எரித்து சாம்பல் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு டப் எடுத்து அந்த டப்பில் வந்து ஒரு 3/4 பாகம் அளவுக்கு இளம் சூடான வெந்நீரை நிரப்பிடணும். அப்புறம் இந்த சாம்பல் வந்து ஒரு 10 தேக்கரண்டி, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து அந்த தண்ணீரில் நல்லா கலந்துனோம். அந்த தண்ணீரே ஒரு கருமை நிறமான சாம்பலாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். சாம்பல் நிறமாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஃபிஸ்டுலா இருக்கவங்கள வந்து டப் பாத் எடுக்கிற மாதிரி உட்கார வச்சிடணும். உட்கார வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஊசி குத்துற மாதிரி நமக்கு வலி ஏற்படுவதை பார்க்கலாம். ஆனால் ஒரு வாரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள்லேயே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த டப் பாத் எடுக்கும்போது வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீழ் நிறைய வெளியில் வரும். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய இறந்த திசுக்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு 15 நாட்கள்லாம் ஆகும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே வெளிவரக்கூடிய சீழ் எதுவுமே இல்லாமல் அந்த பௌத்திரம் நல்லா வேகமாக குணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு கொடுப்போம். நிறைய பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சம்மந்தப்பட்ட கோளாறோ அல்லது வந்து ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட கோளாறோ ஏற்படுறத பார்க்க முடியும். கான்ஸ்டிபேஷன் சம்மந்தப்பட்ட கோளாறு, ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்கும்போது அந்த நேரங்களில் நமக்கு எந்த விதமான மருந்துகளையும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நிர்குண்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை வைத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டப் பாத் தான். நிறைய பெண்களுக்கு ஆனல் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஆண்களுக்கு வந்து மூலத்தினால் ஏற்படுகின்ற கடுமையான வலி, இதெல்லாம் ஏற்படும் போது இந்த மாதிரி உட்காந்து ஒரு டப் பாத் எடுக்க ஆரம்பித்தாலே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் சுருங்க ஆரம்பிக்கும்.
அந்த தோலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மறைந்து நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிர்குண்டியை பொறுத்தவரையிலும் இரண்டாவது சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நரம்பு பிட்டப்பகுதி வழியாக தொடை வழியாக கால்களுக்கு பின்புறமாக கால் முழுவதும் செல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நரம்பு. இந்த சயாட்டிக்கா நரம்பு இருந்து அதற்கான அந்த இடங்களில் அதிகமான அழுத்தம் ஏற்படும் போது நமக்கு அது சயாட்டிக்கான்னு சொல்லுகின்ற நோயாக மாறிவிடுகிறது. மாடர்ன் மெடிசனில் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சிகளோ அல்லது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட உடற்பயிற்சிகளோ கொடுக்குறாங்க. பட் அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிவதில்லை. அந்த மாதிரி வலி இருப்பவர்கள் என்ன பண்ணான்னா, இந்த நிர்குண்டியுடைய இலைகளை எடுத்து காம்பு இல்லாமல் அந்த தசைப்பகுதியை மட்டும் நல்லா உருவி எடுத்துட்டு ஒரு பெரிய வாணலியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போட்டு அதை நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கொண்டு எங்கெல்லாம் அந்த சயாட்டிக் நரம்பு வலிகளை ஏற்படுத்துகிறதோ அந்த நோயாளியை குப்புற படுக்க வச்சு கொஞ்சோண்டு அந்த நோயாளியுடைய கால்களுக்கு மேலே வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லெண்ணெய் தடவிட்டு அதன் பிறகு இந்த மூட்டையை சூடு பண்ணி அந்த இடத்துல வச்சு நம்ம ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்க பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாட்கள்லேயே அந்த வலியுடைய கடுமை குறைந்து மீண்டும் நார்மலாக வரத்துக்கு நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக வேகமாக சயாட்டிக்கா சம்பந்தப்பட்ட அந்த இடுப்பு கீழ் வாதம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த நிர்குண்டி. பொதுவாக இது வீட்டிலையே எல்லாம் பண்ணிக்கலாம். நிர்குண்டிங்கிறது பொதுவாக நம்ம வறண்டு இருக்கக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், தர்மபுரி, வேலூர், குடியாத்தம், ஆம்பூர் இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப அருமையான ஒரு தாவரம் அது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முதுகுத்தண்டுடைய மேற்பகுதி, அதாவது கழுத்து பகுதிகளில் ஏற்படுகின்ற சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனை அல்லது சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை வலி பிரச்சனை, இது ரெண்டுமே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிட்டு இந்த நிர்குண்டியோடைய இலைகளை எண்ணெய் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அதை ஒரு அம்மியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மீண்டும் ஒரு தோசைக்கல்லில் போட்டு லேசாக அதை சூடு பண்ணணும். இளம் சூடான நிலைமையில் அந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதை ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு இல்லை ஒரு துணி வச்சு அதை மூடி அப்படியே கவர் பண்ணி ஒரு மணி நேரம் அப்படின்னு விட்டுறணும். இந்த மாதிரி செய்யக்கூடிய சிகிச்சைக்கு அவகாக ஸ்வேதம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி அவகாகம் அல்ல, உபநாக ஸ்வேதம் அப்படின்னு பேர். உபநாகம் அப்படிங்கிறது இலைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒத்தட சிகிச்சை. அந்த ஒத்தட சிகிச்சையை இலைகளை சூடு பண்ணி அரைத்து அப்படியே பத்து போட்டு உட்கார வச்சிட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு கடுமையான எவ்வளவு நாள்பட்ட முட்டு வலியாக இருந்தாலும் அது உடனே குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கழுத்தின் மேல் பகுதி தோள்பட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான மருந்து இந்த நிர்குண்டி. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் கால்களில் வீக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். காலையில் எழுந்துக்கும் போது வேலை செய்யும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நேரம் ஆக 12 மணி 1 மணி 4 மணி 6 மணி ஆகும்போது வீங்கி இருக்கிறத பார்க்க முடியும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிர்குண்டியிலிருந்து எடுக்கக்கூடிய இலையை தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த சூடான தண்ணீரை கால்கள் மேல் மாலை நேரங்களில் ஊற்றும்போது கால்களுக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டத்துடைய அளவில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு அந்த வீக்கங்கள் குறைவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த நிர்குண்டியை பொறுத்தவரையிலும் மூலம் பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. உடலில் ஏற்படுகின்ற சயாட்டிகா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்தில் ஏற்படுகின்ற சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம், இதை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.
எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு சில விவாதங்கள், முக்கியமாக சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு நாளும் அது ஒரு ட்ரெண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக மாறுவது உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு விவாதம். ஆனாலும் கூட அந்த விவாதங்கள் நடைபெறுவதை நாம் ஆரோக்கியமானதாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், பல சமயங்களில் ஒரு பிரச்சனையில் சமூகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றியே நமக்கு எந்த விதமான ஒரு தரவும் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சமூகத்தினுடைய எண்ணங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு, ஒரு சமூகத்தினுடைய மனப்போக்குகளை நாம் புரிந்து கொள்வதற்கு சமூக வலைத்தளங்கள் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து வருகின்றன. நிறைய பேர் இதில் வழியாக பேசுகிறார்கள், கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இன்னொன்று, அது சமூக நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது ஊடகங்களில் வெளிப்படக்கூடிய சில நிகழ்ச்சிகள், அல்லது அதன் வழியாக வெளிப்படக்கூடிய சில கருத்துக்களாக இருக்கலாம். அந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு மக்கள் விரிவாக சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கிறார்கள். அப்படி விவாதிக்கிற போது அதன் வழியாக பல்வேறு விதமான மன ஓட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு விவாதம் நடைபெற்றது. அதாவது, இந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் பெற்றோரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்ட போது அதில் பங்கேற்ற பல பெண்கள் அவர்கள் தங்களுடைய திருமணம் தொடர்பான ஆசைகளை, முக்கியமாக பெற்றோர்கள் தங்களுக்கு இவ்வளவு நகை போட வேண்டும், நகை திருமண பரிசாக தர வேண்டும், அல்லது இவ்வளவு சொத்தை தங்களுக்கு தர வேண்டும், வீட்டை தங்களுக்கு தர வேண்டும் என்றெல்லாம் பல விதமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஒரு பெண் தன்னுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தான் ஹெலிகாப்டரில் வந்து இறங்க வேண்டும் என்று கூட ஒரு கருத்தை முன்வைத்தார். உடனடியாக சமூக வலைத்தளங்களில் அந்த பெண்களின் மீது மிக கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுதப்பட்டன. மிகப்பெரிய விவாதங்கள் அதில் நடைபெறுவதை பார்க்க முடிந்தது. முக்கியமாக அந்த பெண்கள் பேராசைக்காரர்களாகவும், அல்லது பெற்றோர்களை சுரண்டக்கூடியவர்களாகவும், பிறர் சொத்தில் வாழ விரும்புகிறவர்களாகவும் பலரும் சித்தரித்து எழுதியதை நான் பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே இத்தகைய ஒரு கோபத்திற்கு அல்லது இத்தகைய ஒரு எதிர்வினைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெண்கள் உண்மையில் தாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசினார்களா என்று தெரியவில்லை. ஆனாலுமே கூட ஒரு விதத்தில் அவர்கள் அப்படி கேட்பதற்கு பின்னால் ஏதாவது சமூக ரீதியான காரணங்கள் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். என்று கேட்டால், இந்த பெண்கள் தங்களுடைய குரலை வெளிப்படுத்தி இதுபோல எங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் என்று பேச ஆரம்பித்தவுடன் அது ஒரு சுயநலத்தினுடைய ஒரு குரலாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் இப்படி ஒரு பேராசை கொண்டவர்களாக இருக்கலாமா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது. ஆனால் காலம் காலமாக இந்த சமூகத்தில் ஆண்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்கள் தங்கள் பெண்களை எப்படி நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பதோடு தான் நாம் இதை சேர்த்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒரு ஆணை எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எத்தனை விதமான பாரபட்சங்கள். ஒரு ஆணுக்கு வழங்கப்படுகிற ஒரு மிகச்சிறந்த உயரிய கல்வி பல வீடுகளில் பெண்களுக்கு வழங்கப்படுவது கிடையாது. உதாரணமாக, ஒரு ஆண் படிக்கக்கூடிய உயர்கல்வி என்பது ஒரு பெண்ணுக்கு கிடைப்பதில்லை, அல்லது அது இரண்டாம் பட்சமானதாக கருதப்படுகிறது. அது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், சொத்துரிமையை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கான சொத்துரிமை என்பது சட்டபூர்வமாக்கப்பட்டிருந்தாலும் கூட எத்தனை வீடுகளில் அது நியாயமாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் நடைமுறையில் பெண்களுக்கான சொத்துரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு பெண் திருமணமாகி சென்று விட்டால் பூர்வீக சொத்திலிருந்து அவருக்கு பெரிதாக பங்களிக்க வேண்டியதில்லை என்கிற ஒரு நிலைதான் இன்றைக்கும் நம்முடைய இந்திய குடும்பங்கள் இருக்கிறது. தமிழகமும் அதற்கு விதிவிலக்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெண்களுடைய பாதுகாப்பின்மை என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. என்றால் பல சமயங்களில் அவர்கள் தங்களுடைய சொந்த வீட்டிலும் சரி, அல்லது திருமணமாகி செல்லக்கூடிய வீடுகளிலும் சரி, அவர்கள் ஆண்களை சார்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக ஆண்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொந்தமாக படித்து வேலைக்கு சென்று பொருளீட்டினால் கூட அந்த பணமும் ஆண்களால் தான் கண்காணிக்கப்படுகிறது, நிர்வகிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்கள் என்னதான் செய்ய முடியும்? அவர்களுக்கான நியாயமான உரிமைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் சமமான கல்வி வாய்ப்புகளையும் பொருளாதார வாய்ப்புகளையும் பெண்களுக்கு வழங்கியிருந்தால், உரிய ஒரு சொத்துரிமையை பெண்களுக்கு நாம் வழங்கியிருந்தால், அல்லது பெற்றோருடைய வருமானத்தில் உரிய ஒரு பங்கை அந்த பெண்களுக்கு நாம் அளித்திருந்தால் இதுபோன்ற கோரிக்கைகளுக்கு இடமிருந்திருக்காது. இந்த சமூகத்தில் ஆண் பெண் என்கிற வித்தியாசங்கள் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது நாம் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே
நம்முடைய வாழ்க்கை சார்ந்த மதிப்பீடுகள் மாற வேண்டும், நம்முடைய உறவுகள் சார்ந்த மதிப்பீடுகள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மதிப்பீடுகள் மாறுகிற போது தான் நாம் இதுபோன்ற விஷயங்களில் ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையை நாம் கையாள முடியும். குறிப்பாக நமக்கான விஷயங்களை நாமே தேடி பெறுவது, அதுதான் சுயமரியாதை என்கிற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு இன்று எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நிறைய பேருக்கு எப்படியாவது பணம் கிடைத்தால் போதும், எப்படியாவது ஆதாயம் கிடைத்தால் போதும் என்கிற மனநிலைக்கு நிறைய பேர் வந்து விட்டார்கள். இந்த எப்படியாவது நமக்கு ஏதாவது கிடைத்தால் போதும் என்கிற இந்த மனநிலையின் காரணமாக சமூக மட்டத்தில் மட்டுமல்ல, குடும்ப அமைப்புமே ஒரு ஊழல் மிகுந்ததாக மாறிவிட்டது, சுரண்டல் மிகுந்ததாக மாறிவிட்டது. எப்படி தனக்கு அதிகமான ஒரு நலன்களை அல்லது அதிகமான ஆதாயங்களை, அதிகமான பொருள்களை நுகர வேண்டும் என்கிற ஒரு ஆவேசத்தின் காரணமாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ, எப்படி ஒரு சமூகத்தை சுரண்டுகிறார்களோ, அப்படித்தான் ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களும் மற்றவர்களை சுரண்ட ஆரம்பிக்கிறார்கள். இந்த போட்டி என்பது எல்லா இடங்களிலும் ஒரு பொருள் சார்ந்த ஒரு வேட்டை நிலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் அடிப்படையான மனித அறங்கள் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எல்லா விதமான மனிதர்களுக்கும் பொருள்களை கடந்த சில நியதிகள் இருக்கின்றன, சில நியாயங்கள் இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மனித உறவுகள் தான் முதன்மையானவை. பொருள்களுக்காக அந்த உறவுகளை நாம் வெளியிட்டு விடக்கூடாது. மனிதர்கள் மீது நாம் கொள்ளக்கூடிய கடமைகள், மனிதர்கள் நாம் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சிகள், இதெல்லாம் தான் இன்றைக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்கிற மதிப்பீடு சமூகத்தில் அழிந்துவிட்டது. அந்த மதிப்பீட்டை நாம் காப்பாற்றினால்தான் இதுபோன்று பொருள் வேட்கையின் காரணமாக ஒரு குடும்பத்தின் உறுப்பினரை மற்றவர்களை சுரண்டுவதோ அல்லது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசோ அதிகார அமைப்புகளோ மக்களை சுரண்டுவதையோ தடுக்க முடியும். மாறாக தான் மட்டுமே இந்த உலகம், தனது நலன் மட்டுமே இந்த உலகம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நம் வாழ்க்கையில் நாம் ஜெயிப்பதற்கான நம்பிக்கையை நம்மிடையே தருகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் முனைவர் மு. இளமுருகன். ஒரு தமிழ் அறிஞரா, இலக்கிய சிந்தனையாளரா, ஒரு ஆய்வாளரா, ஒரு பேராசிரியரா, அவருடைய பணிகள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு தமிழ் அறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். உங்களோட தமிழ் பணி அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை தொடர்ந்தும் இன்னைக்கும் இது சார்ந்த பணிகளில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. ஒரு ஆய்வாளராக உங்களுடைய ஆய்வுகள் போது என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ ஆய்வு மாணவர்களை நீங்கள் இன்னைக்கு உருவாக்கியிருக்கீங்க, ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்வெட்டுகள் பற்றின உங்களுடைய பதிவுகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. நம்மளோட இலக்கியங்களோட தொன்மை, அதோட வரலாறு என்ன, அதோட சிறப்பு, இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக சொல்லணும் அப்படின்னும் போது நம்மளுடைய காப்பியங்களும் கல்வெட்டுகளும் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு பேராசிரியர், தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையில் நம்ம தமிழ் பெரும் காப்பியங்களில் சங்க இலக்கியத்தோட வரலாறு அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். தமிழ் கல்வியில் தமிழருடைய அறிவு பதிவு என்பது சுவடியிலிருந்து இலக்கியமாக பதிவு செய்யப்பட்டது மட்டுமன்று, சுவடியில் நின்று கல்வெட்டுகளாக பதிவு செய்யப்பட்டவையும் இருக்கிறது. தொடர்வண்டியின் 2 தண்டவாள பாதையை போல ஒருபுறம் ஒரு அரசு காலத்திலும் வெளியிடப்பட்ட மக்களுக்கான செயல் திட்டங்கள், அறச்செயல்கள், போர் நிகழ்ச்சிகள், அரசியல் நடவடிக்கைகள் அந்த வட்டார வழக்கு சொல்லிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே காலத்தில் வாழ்ந்த இலக்கிய படைப்பாளர்கள், இலக்கண படைப்பாளர்கள் ஒரு புனைந்துரையோடு, இலக்கிய அழகியலோடு இலக்கியங்களை செய்து வருகிறார்கள். இந்த 2 முயற்சியும் ரயில்வேயினுடைய தண்டவாளத்தைப் போல தமிழர்களின் அறிவு பதிவாக உலக வரலாற்றில் பெருமையோடு நிற்கிறது. 1837 லார்ட் பிரின்சப் என்னும் ஐரோப்பிய கவர்னர் டெல்லியில் வந்தபொழுது இந்தியா ஒரு தொன்மை வரலாறுமிக்க நாடு, இதில் காணப்படுகின்றவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துதான் இந்திய தொல்பொருளாய்வுத்துறையை தொடங்கி
அவற்றை கணக்கீடு செய்த பொழுது நர்மதை தபதி ஆற்றிற்கும் தெற்கே தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை வரையில் 3 லட்சம் கல்வெட்டுகளை கணக்கெடுத்தார்கள். அவற்றில் 60,000 முதலில் படியெடுத்தார்கள். 25,000 தமிழ் கல்வெட்டுகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொல்பொருளாய்வுத்துறை குறிப்பாக இரா நாகசாமி அவர்கள் இயக்குனர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அன்றைய முதல்வர் கலைஞரும் அதற்கு ஆதரவு தந்தன் அடிப்படையில் தமிழ் கல்வெட்டு தொகுதிகள், கல்வெட்டு ஆய்வுகள், கல்வெட்டை படிக்கின்ற முறை, கல்வெட்டில் காணப்படும் செய்திகள், அது இலக்கியத்தோடு உள்ள உறவுகள் என்ற நிலையில் 400க்கும் மேற்பட்ட நூல்கள் துறையினரால் வெளியிடப்பட்டது. அவற்றில் என்னை கவர்ந்த கல்வெட்டு என்றே 1972 கல்வெட்டு கல்வி பரவ வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு இதழை தொடங்கினார்கள், கல்வெட்டு என்ற பெயரில். அந்த இதழின் வெளியீட்டு விழாவில் இதே சென்னை கால்வாய்க்கரை சாலையில் இருந்த தொல்பொருள்துறை அலுவலகத்தின் அடிப்படையில் கல்வெட்டு இதழை வெளியிடுகிற பொழுது தமிழ்நாட்டில் தன் ஆணிரைகளை, எருமை கூட்டங்களை வளர்த்த ஒருவனை போரிட்டு கொண்டு விடுகிறார்கள். அதை பார்த்த அவன் வளர்ப்பு நாய் அந்த தன்னை காத்தவனை கொன்று விட்டார்கள் என்று கருதி அவர்களை தாக்கி அந்த நாயும் அழிந்து விடுகிறது. உடனே அதை பார்த்த மக்கள் தன்னை பிறந்த பாதுகாத்த வீரனை காத்த இந்த நாய்க்கு ஒரு நடுகள் நட வேண்டும் என்று நடுகள் செதுக்கி அந்த விவரத்தை கல்வெட்டாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தது. எனவே நாய்க்கு கூட நன்றியோடு கல்வெட்டுகளை பதிவு வைக்கின்ற உயர்ந்த பண்பு தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்ததை வியக்கிறேன் என்று கலைஞர் அந்த இதழின் தொடக்க விழா நிகழ்ச்சியிலேயே பேசுகிறார். அதிலிருந்து தான் கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்களுக்கு கோடை விடுமுறையில் மே திங்களில் 30 நாட்கள் தொல்பொருளாய்வுத்துறை பயிற்சி அளித்ததன் அடிப்படையில் கல்வெட்டு கல்வி பரவத் தொடங்குகிறது. இந்த பரவலில் நாங்கள் முதுகலை முடித்து முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்கிற பொழுது தமிழோடு தொடர்புடைய கல்வெட்டையும் இணைத்து கற்க வேண்டிய தேவை உணரப்படுகிறது. இந்த உணர்வின் அடிப்படையில் தமிழ் இலக்கிய பிரிவு, தமிழ் இலக்கணம், இதை கல்வெட்டை வடித்தவர்கள் அதில் வரும் செய்திகளோடு எப்படி தொடர்புற்றிருக்கிறது, மக்கள் வாழ்வியலின் வட்டார வழக்கு கல்வெட்டுகளாகவும் அது செவ்வியல் சார்ந்து இலக்கியங்களாகவும் வருகிறது. இவை இரண்டிற்கும் உள்ள உறவை ஒப்பிட்டு பார்த்தால்தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அறிவு முயற்சியை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் எங்களுடைய பயிற்று முறையில் ஒரு தொல்காப்பியம் நடத்துகிறோம் என்றால் இலக்கணம், அதனுடைய வரி வடிவத்தை பற்றி தொல்காப்பியர் உருவாகி அகரமோடு உயர்த்தலும் ஏனை உருவு தெரிந்து உயர்த்திலும் ஆயிரில உயர்த்தலாரே உட்பெரு புள்ளி உருவாகுமே மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனம் என்று தொல்காப்பியத்தின் எழுத்து பற்றிய வரி வடிவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இதற்கு முன்பு உள்ள கல்வியில், 70க்கும் முற்பட்ட கல்வியில் அதை இதனுடைய விளக்கத்தை சொல்லிவிடுவார்கள். ஆனால் அதுவே கல்வெட்டில் எப்படி அந்த தமிழ் வரி வடிவம், அதில் மேல்கோடு பெறுவது, பக்கக்கோடு வருவது, துணைக்கால் வருவது, முற்றுப்புள்ளி வைப்பது போன்ற வடிவங்கள் கல்லில் அழைத்து கொண்டு போய் இந்த தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்றாற்போல் இந்த கல்வெட்டு இருக்கிறதே என்று ஒப்பிட்டு அந்த மாணவர்களிடம் தொல்காப்பிய நூற்பாவையும் கல்வெட்டு வரி வடிவத்தையும் எழுதி ஒப்பிடுகிற பொழுதே தமிழ்நாட்டு அறிவு முயற்சி இணைந்து செயல்பட்டிருக்கிறது என்ற ஒரு உரிமைத்தன்மையையும் ஒரு இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் படைப்பு காலம் தொட்டு அவர்கள் வேட்டை சமூகத்தில் உணவு சேகரிப்புக்காக மக்களை கூவி அடைத்த பொழுதே ஆ கூ என்று விழித்த அந்த விழிதான் ஒரு மொழியின் தோற்றம். இதை ஒலி எழுத்து என்கிறார்கள். அந்த ஒலி எழுத்து பிறகு கோடுகளாக வரையப்படுகிறது. இதை சித்திர எழுத்து என்று சொல்கிறார்கள். ஒருவனிடம் 10 மாடு இருக்கிறதை பதிவு செய்ய ஒரு மாட்டின் தலையை கோடாக்கி கிழித்து 10 புள்ளியை வைத்து விடுகிறார். அதை பார்த்த ஒருவனுக்கு இது 10 மாடு இவனுக்கு உரிமை உடையது என்று வேளாண்மை குமுகத்தில் தன்னுடைய உடைமைகளை அடுத்த தலைமுறைக்கு பதிவு செய்ய இந்த எழுத்து முறை தமிழ்நாட்டில் வருகிறது. இது தமிழ்நாட்டின் கிழக்கு மேற்கு மலைத்தொடர் குகைகளிலும் மற்ற இடங்களிலும் ஓவியங்களாகவும் இதர கீறல்களாகவும் புதிய கற்கால மனிதன் பயன்படுத்திய மட்பானையின் மேற்பரப்பில் குறியீடுகளாகவும் தமிழ்நாட்டில் நிரம்ப கிடைத்திருக்கின்றன. இவற்றை சமகால இலக்கியமாகிய சங்க இலக்கியத்தோடு கொண்டு வருகிற பொழுது சங்க காலம் ஒரு வீரநிலை காலம். வீரநிலை காலத்தில் குழுக்கள் சேர்ந்து ஒரு அரசனை தோற்றுவிப்பார்கள். அரசனை தோற்றுவித்ததற்கு பிறகு அரசன் போருக்காக மக்களை சந்திக்க வேண்டும். அப்பொழுது எழுத்தறிவு பரவலில்லை. எனவே மக்களுக்கும் அரசனுக்குமான
ஒரு தகவல் தொடர்பு பிரிவு தேவைப்பட்டது. அந்த பகுதியை நிறைவு செய்தவர்கள் அன்றைக்கு ஆற்றல் வாய்ந்த சொல்நடை மிக்க எழுத்தாளர்கள். அவர்கள்தான் சங்ககால புலவர்கள். அவர்கள் 473 பேர் அறியப்படுகிறார்கள். இவர்கள் மன்னனிடமிருந்து மக்களையும் மக்களிடமிருந்து மன்னனையும் இந்த போர்க்களத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பதும், இவர்கள் போர்க்களத்தில் சென்று போரிட்டு மார்பில் புண்பட்டிருப்பதே பெருமையாக கருதுவதும் இந்த வீரயுக பண்புகள் ஒன்று என்பதை கிரேக்க வீரயுக பாடல்களோடு ஒப்பிட்டு கைலாசபதி போன்றவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த முயற்சியை பார்க்கிற பொழுதுதான் தமிழ்நாட்டில் வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்களில் தமிழ் வரி வடிவம் வருகின்றன. இந்த வரி வடிவத்தின் வளர்ச்சி தமிழ் எழுத்தாகவும் வட்டெழுத்தாகவும் பிறகு திருந்திய தமிழ் வடிவமாகவும் பின்னாலே ஜீகன் பால்கு போன்றவர்கள் கொண்டு வந்து இறக்கிய அச்சு எந்திரத்தின் வருகையால் அச்சு ஏற்றமுமாக தமிழ் வரி வடிவ வரலாறு பெருகி வருகிறது. இதற்கான அறிவு தகவல்கள் இதர நாடுகளை காட்டிலும் தமிழ்நாட்டில் நிரம்ப கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக நர்மதை தவதியாற்றிற்கும் தெற்கே தான் இவை மிகுந்து காணப்படுகின்றன. இந்த மிகுதிக்கு காரணம் என்னவென்றால், உலகத் தோற்றத்தில் ஆர்கேசியன் ஊடி என்று சொல்லக்கூடிய உயிர்களே தோன்றாத ஒரு காலகட்டம், சூரியனிடந்து வெடித்து சிதறிய தணல் பிழம்பு 450 கோடி ஆண்டிற்கு பிறகு ஆர்கேசியன் ஈராவில் குவாட்சைட் குவாரியாக இறுகுகிறது. அந்த இறுகுகின்ற முதல் மலைத்தொடரே உலகில் தமிழ்நாட்டில் நிலவும் கிழக்கு மலைத்தொடர்கள், அடுத்து மேற்கு மலைத்தொடர். இப்பொழுது இமயமலை கிடையாது. இமயமலை இப்பொழுது கடலாக இருக்கிறது. எனவேதான் அப்பர் தேவாரத்திலே கூட தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்கிறார். பிறகுதான் அடுத்த வரியில் எந்நாட்டவர்க்கும் இறைவா என்று சொல்கிறார். அப்போ தமிழ்நாட்டு எல்லை என்பதே கிழக்கு மேற்கு தான் நிலப்பரப்பு, வடக்கே கடற்பரப்பு. இந்த டெத்தீஸ் கடற்பரப்பு தான் இமயமலையாக 50 கோடி ஆண்டுகளுக்கு மேலே எழுகிறது. இந்த கண்ட இடப்பெயர்வுகளெல்லாம் தெற்காசியாவில் அப்பொழுது விளங்குகின்றன. இதை முதல்வர் கலைஞர் தொல்பழங்காலம் என்னும் வரலாற்று நூலை அவர் எழுதி அதுக்கு அணிந்துரை எழுதுகிற பொழுது, ஈழமும் தமிழ்நாடும் ஒரு காலத்தில் இணைந்திருந்தன என்ற ஆராய்ச்சி முடிவு என்னை வியக்க வைக்கிறது என்று அந்த அணிந்துரையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி இயக்ககம் வெளியிட்டிருக்கிறது, தொல்பழங்காலம் என்ற பெயரில். இந்த அடிப்படையில் தான் இந்த மலைத்தொடர்களும் பின்னாலே வந்த பல ஊழிகளை கடந்து பிளையோசின் ஊழி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்றுகள் வீச மித தட்பவெப்பம் தமிழ்நாட்டில் நிலவியது. இந்த மித தட்பவெப்பம் ஒரு செல் இருசெல் உயிரினங்கள் தோன்ற காரணமாக அமைந்தன. இதன் அடிப்படையில் ஒரு செல் பிராணி, இருசெல் பிராணி, அமீபா, குரங்கு, மாந்தன் என்ற பரிணாமம் இந்த நிலத்திலேயே எழுந்தது. இதற்கான தொல்லியல் எச்சங்கள், ஆர்கியலாஜிக்கல் ஆன்டிகுட்டிஸ், புதைபொருள் சின்னங்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்ததில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் அனைத்தும் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அந்த நிலப்பரப்பே குமரிக்கண்டம். அவர்கள் வாழ்ந்ததும் பேசியதும் தமிழ். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அகழ்வாராய்ச்சிகள் பற்றியும் விரிவாக பேசணும். அகழ்வாராய்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி ஒவ்வொரு ஆய்வுகள் மூலமாகவும் நமக்கு பல அரிய கருத்துக்கள், அறிவு சார்ந்த பதிவுகள் இன்றைக்கி கிடச்சிட்டே இருக்குது. அந்த காலத்திய மனிதர்கள், அவருடைய வாழ்க்கை முறை, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க கடைப்பிடித்த அணுகுமுறைகள் அப்படின்னு நிறைய நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த அகழ்வாராய்ச்சிகள் எவ்வளோ தூரம் விரிவடைஞ்சிருக்கு, இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டுருக்கு? அகழ்வாராய்ச்சி 1970க்கு பிறகு அறிஞர் அண்ணா 2வது உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்தி தமிழ் பண்பாடு, தமிழர்கள் வரலாற்று ஆவணங்கள் இவற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை பள்ளியில் அவருடைய தீர்மானங்களும் மாநாட்டு நிறைவு பேருரையும் அமைந்திருந்தன. அதைத் தொடர்ந்து அவருடைய அமைச்சகத்தில் கல்வி அமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் எல்லா பல்கலைக்கழகத்திலும் உள்ள பாடத்திட்டங்களிலும் இந்த வரலாறு இலக்கியத்தோடு கல்வெட்டை சேர்க்க வேண்டும். இது 1952 தொடங்கிய அந்த முயற்சியை விரிவுபடுத்தினார்கள். விரிவுபடுத்தியதன் விளைவாக பகுதி நேரங்களில் கல்வெட்டு பயிற்சியையும் ஆர்வமுள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை வாயிலாக வழங்கினார்கள். இந்த அடிப்படையில் தான் கல்வெட்டு கல்வியை இந்த அரசினுடைய 67க்கு பிறகு வேகமான வளர்ச்சியை பெற்றதனால் மத்திய தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ரோம், இத்தாலி போன்ற நாடுகளில் பயணம் செய்த பொழுது அங்கிருந்த வரலாற்று அருங்காட்சியகங்களை பார்க்கிறார்கள். பார்த்தபொழுது தமிழ்நாட்டு நாணயங்கள் சில கிடைக்கின்றன. அந்த நாணயத்தின் விளக்கங்களை அறிந்ததற்கு பிறகு அங்குள்ள வல்லுநர்கள் தமிழ்நாட்டின் 3 கடலோரங்களிலும் நிறுவப்பட்டிருந்த துறைமுகங்கள்
இப்பொழுது கடலடியில் மூழ்கி கிடக்கின்றன. இவற்றை ஆய்வு செய்ததன் வாயிலாக பல தகவலை உலகிற்கு அளிக்க முடியும் என்ற தகவலை கூற அவர்கள் இந்தியா வந்ததற்கு பிறகு இந்திய வரலாற்று அறிஞர்களை கூட்டி கடலடி அகழ்வாய்வுக்குரிய துறையை தொடங்க ஆலோசனை செய்தார்கள். அதன் அடிப்படையில் கோவா கடற்கரையில் மத்திய கடலடி அகழ்வாய்வுத்துறை இந்தியன் மெரைன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தொடங்கப்பட்டது. முதல் முயற்சியாக தோரகை நகர் கடலடியில் அகழ்வாய்வு செய்யப்பட்டு இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்பொழுது அவர் மேற்கொண்டு இந்த ஆய்வை இந்தியாவில் எப்படி விரிவுபடுத்துவது என்ற போக்கில் ஒரு கருத்தரங்கை நடத்தி ஒரு ஆய்வேட்டை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்தியாவில் தென்னகத்தில் சென்னை, அரிக்கமேடு, புதுச்சேரி, பூம்புகார், நாகப்பட்டினம், கொர்க்கை, தொண்டி, காயல்பட்டினம், கன்னியாகுமரி, இந்த பக்கம் கொச்சின், உசிரி, இந்த கோழிக்கோடு இருக்கக்கூடிய தென்னகத்தினுடைய கடலோர எல்லைகள் அனைத்திலும் 20க்கும் மேற்பட்ட துறைமுகங்கள் இருந்து அழிந்திருக்கின்றன. அதன் வாயிலாக எங்கள் நாடுகளுக்கு வந்து சென்ற கப்பல்களிலும் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களிலுமாக கிடைத்த அந்த நாணயத்தில் தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. தமிழ் அரசர்களின் பெயர்கள் காணப்படுகின்றன. சோழ என்பது சோழ என்று வருகிறது. எனவே இந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் இந்த ப்ராசஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் இந்தியன் மரைன் ஆர்கியாலஜி என்ற பெயரில் ஒரு அகில இந்திய கருத்தரங்கத்தை நடத்தி அந்த ஆய்வு சுருக்கத்தை வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கடலுக்குள் தூர்ந்து இருக்கக்கூடிய பழைய பூம்புகார் நகரை அகழ்வாய்வு செய்ய மேனாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் ஔவை நடராஜன், தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் நடன காசிநாதன் போன்ற வல்லுநர் குழு பூம்புகார் கடற்கரைக்கு சென்று இப்பொழுது இருக்கக்கூடிய தரைப்பகுதியிலிருந்து கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டருக்கு இடையில் ஆழ்கடலில் 7 மீட்டர் ஆழத்திற்கு மூழ்கி இந்த ஆய்வை மேற்கொண்டதும் அவற்றில் கிடைத்த பொருள்கள் அனைத்தும் இப்பொழுது பூம்புகார் நகர்ப்பகுதியில் கடலோரத்தை சார்ந்த பகுதியில் என்னுடைய தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த தமிழ்குடிமன் அவர்களால் ஒரு அருங்காட்சியகம் நிறுவப்பெற்று அந்த எடுத்துக்கொண்டு வந்த பொருள்களெல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆய்வு செய்வதற்கு நிரம்ப பொருளும் கடலில் இருக்கக்கூடிய கடல் சீற்றமும் காரணமாக இருப்பதால் அந்த ஆய்வு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. பொதுவாக உலகத்தில் மேற்பரப்பு ஆராய்ச்சி எக்ஸ்ப்ளோரேஷன், மண்ணை தோண்டி கீழே போய் செய்வது எஸ்கவேஷன் என்ற பிரிவு நின்று இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை கடலடி அகழ்வாய்வுத்துறையும் அறிமுகப்படுத்தி அதில் தமிழர்களின் பெருமையை தமிழ்நாட்டின் 3 கடற்பரப்புகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் புறப்பட்டு வரும் ஆறுகள் கடலோடு கடக்கும் இடத்தில் காவிரி, தாமிரபரணி, கடக்கும் இடத்தில் கொர்க்கை, இப்படி போய் செல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் இருந்த நீர்வழி பாதைகளாக இருந்த அந்த பகுதியும் அந்த துறைமுகங்களும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களை பற்றிய அகழ்வாராய்ச்சியும் பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கிறது. அகழ்வாராய்ச்சி பற்றி பேசும்போது நம்ம கல்வெட்டுக்கள் முதலே நம்ம பேச ஆரம்பிச்சிருந்தோம். கல்வெட்டு அப்படின்னு சொல்லும்போது இது மட்டுமே ஒரு இலக்கியம் அப்படின்னு ஆகுமா? இந்த கல்வெட்டுக்களில் சொல்லப்படுற விஷயங்கள் நம்ம சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த எந்த மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் கல்வெட்டுக்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? இதோட வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள். கல்வெட்டு இலக்கியமாகுமா என்ற ஒரு நல்ல கேள்வியை மூராகவியங்கார், உவே சாமிநாதையர், டாக்டர் ஹுல்ஸ் துரை, தங்கையா நடார், மற்ற தொல்லியல் மூராகவியங்கார், ராராயங்கார், மதுரை தமிழ்ச்சங்க செந்தமிழிதழ், கரந்தை தமிழ்ச்சங்க தமிழ் பொழிலிதழ், சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்ட செந்தமிழ் செல்வி இதழ்களெல்லாம் 1920 தொடர்ந்த கட்டுரைகள் வந்து இலக்கியத்தோடு உள்ள தொடர்பை ஆராய்ந்திருக்கிறார்கள். இலக்கிய காலங்களையும் ஒப்பிடுகிறார்கள். கிடைக்காத சில இலக்கிய நூல்கள் பெயர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இலக்கியம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது தான் இந்த விளக்கத்திற்கு விடை காண முடியும். இலக்கியம் என்றால் எழுத்து மூலமாக இருக்கும் அனைத்து ஆவணங்களும் இலக்கியம் என்பது அறிஞருடைய கருத்து. அப்படியானால் எழுத்து ஆவணமாக கல்வெட்டும் இருக்கிறது. அது இன்னும் சிறப்பு என்னவென்றால் செய்யுள் நடையிலேயே பிற்காலத்தில் கல்வெட்டுகள் வருகின்றன. ஆசிரியப்பாவில் வருகிறது, வெண்பாவில் வருகிறது, விருத்தயாப்பிலும் வருகிறது. குறிப்பாக முதலாம் ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயிலுடைய கல்வெட்டை பார்ப்பீர்களானால் அவர் வெற்றி பெற்ற நாடுகளின் தொகுப்பை சொல்வார். இன்றைக்கும் நேரடியாக பார்க்கலாம்.
அது யுனெஸ்கோவினுடைய பண்பாட்டு பாரம்பரியத்தில் பராமரிக்கப்படுகிறது. 1000 ஆண்டை கடந்து நிற்கிறது. அவர் 985 ஆட்சிக்கு வருகிறார். தான் வெற்றி பெற்ற நாடுகளின் பட்டியலை இந்த திருக்கோயிலின் உபபீடத்தின் மேலும் குமுதப்பட்டையிலும் அவர் 104 கல்வெட்டுகளாக பதிவு செய்கிறார். அவற்றை பார்த்தால் திருமகள் போல பெருநிலைச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமையும் மணங்கொள காந்தலூர் சாலை களமறுத்தருளி கங்கபாடியும் நுளம்பபாடியும் தடிகை விழியும் முரட்டோடில் சிங்களர் ஈழமண்டலமும் முன்னீர் படனந்தீவு 12,000 திண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தொழுதக விளங்கும் யாண்டே செடியரை தேசுகொள் கோராஜகேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவர்க்கு என்று சொல்கிறது. இதில் பார்ப்பீர்களேயானால் திருமகள் போல பெருநிலை செல்வியும் நேர் நேர் தேமா மாமுன் நேர்வரி நேரொன்று ஆசிரியத்தலை தமிழ் யாப்போம். இதை அப்படியே ராஜராஜன் புரிந்து கொண்டே தன் வெற்றி பெற்ற நாடுகளின் பட்டியலை வருங்கால தலைமுறையை அறிந்து புதிய நாடுகளை விரிவுபடுத்தவில்லை என்றாலும் தான் பாதுகாத்து கொடுத்த நாடுகளையாவது வருங்கால தலைமுறை பாதுகாப்பார்கள் என்பதற்காக கல்வெட்டு மரணமில்லா எழுத்து சுவடி 150 ஆண்டுகளுக்கு மேல் பாதுகாக்க முடியாது. எனவே தான் இவை அனைத்தையும் கல்லில் பதிவு செய்தார்கள், அழியாது. இதை படிக்கிற ஒருவனுக்கு ஒரு வரலாற்று உணர்வு தோன்றும். இந்த திருக்கோயில் செல்லுகிற பொழுதே நம் மன்னர் 985 என்ன எழுதியிருக்கிறார், அது இன்றைக்கு நமக்கு என்ன பயன்படும், இந்த நாட்டை பாதுகாக்க அவர் செய்த முயற்சி என்ன, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கிறார். அவை அனைத்தும் 104 கல்வெட்டுகளில் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அவர் கட்டிய இலங்கை மற்ற புயல் கட்டிய கோயில் சுவர்களிலும் அது காணப்படுகிறது. அவர் காலத்து செப்பேடுகளிலும் காணப்படுகிறது. அவர் வெளியிட்ட காசுகளிலும் காணப்படுகிறது. அவங்களுடைய சோழ முத்திரை எம்பளத்திலும் புலி இலச்சினை, இரட்டை மீன், அங்குசம் போன்ற பொருளும் அதில் ராஜராஜனுடைய பெயரும் பின்னாலே ராஜேந்திரனுடைய பெயரும் தமிழும் கிரந்தமும் கலந்த எழுத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவை அந்த நாட்டினுடைய அடையாளம். எனவே அந்த கல்வெட்டை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிற பொழுதும் ஆராய முற்படுகிற பொழுதும் பள்ளிக்கூடத்தில் யாப்பு இலக்கணத்தில் ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா என்று படிக்கக்கூடியவன் ஏதோ பாடம் சில எடுத்துக்காட்டு பாட்டு பல்கலைக்கழகத்து ஒரு தேர்வு என்றில்லாமல் தான் வணங்கச் செல்லும் கோயிலிலே கூட அகவற்பாவில் கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது. உலக கல்வெட்டு வரலாற்றில் யாப்பு சிதையாமல் பதிவு செய்யப்பட்ட அது செய்யுளுக்குரிய யாப்பை பின்பற்றி எழுதிய கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் மிகுதியாக கிடைக்கின்றன என்ற பெருமிதத்தை அந்த மாணவர்கள் உள்ளத்தில் தோற்றுவிக்கலாம். தமிழ் கல்வி என்றால் கோனார் நோட்ஸ், வெற்றி கைடு, தமிழ் தானே என்று இருக்கக்கூடிய ஒரு போக்கை மாற்றி தமிழ் பற்றும் தாய்நாட்டு பற்றும் மன்னர்களால் இப்படி வெளியிடப்பட்ட கல்வெட்டுகளில் கிடைக்கிறது. அதில் நம்மை பற்றிய தகவலும் மூதாதையரை பற்றிய தகவல் மக்கள் மொழியிலேயே அவர் பதிவு செய்திருக்கிறாரே, அதை தெரிந்து கொள்ளலாமே என்ற உணர்வை அந்த இடத்தில் அந்த பிள்ளைகளை நிறுத்தி எங்கெங்கோ கல்வி சுற்றுலா அழைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த அரிய கல்வெட்டு இருக்கக்கூடிய தளத்தில் நிறுத்தி அதை படித்து காமித்து படியெடுத்து கொடுத்தால் அந்த மாணவர்கள் உள்ளத்தில் வரலாற்று உணர்வு, தன் காலத்தில் இருப்பனையவற்றையாவது பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் தன் நாட்டின் மீது பற்றும் நம்முடைய அரசுகள் செய்த விழுமியங்களை பார்த்து நாமும் மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தும் உண்மையிலேயே உருவாகும். இந்த முயற்சி தமிழ் கல்வியில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு பற்றிய கல்வி குறிப்பாக சில அறிஞர்கள் மத்தியிலும் கோபிநாதராவ், வெங்கையா போன்றவர்கள், டாக்டர் ஹுல்ஸ் போன்றவர்களோடு இருந்தது தான் பின்னாடி திராவிட இயக்க ஆட்சியில் இது பரவலாக்கப்பட்டு 400க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களும் பல்கலைக்கழகங்கள் தனித்தனி ஆய்வுகளும் இப்பொழுது பெருகி இருந்தாலும் கூட குறிப்பாக மாணவர்கள் வரலாற்று படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இலக்கியம் படிக்கக்கூடியவனாக இருந்தாலும் பெரிய கோயிலுக்குள்ளும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்குள்ளும் மாமல்லையிலும் மதுரையிலும் இதர வரலாற்று இடங்களுக்கு போகிற பொழுது வெறும் காட்சியாக பார்த்துவிட்டு போகிறாரே தவிர அது என்ன என்று அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை. அந்த முயற்சியை மேற்கொண்டால்தான் இந்த வரலாற்று சின்னத்தை மதிக்கவும் தன் நாட்டு வரலாற்றின் உண்மையை அறிவும் வாய்ப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் ராஜராஜனுடைய கல் மெய்கீர்த்தி என்றதை சொல்கிறார். இது ஒரு 12 வரியில் இருக்கிறது. இது ராஜேந்திரன் அவருடைய மகனுடைய கல்வெட்டு என்பதே 50-60 வரிகளில் செல்கின்றன. அதற்கு பின்னே வரக்கூடிய வீரராஜேந்திரனுடைய கூடல் சங்கமத்தை அவர் 5 முறை போரிடுகிறார். அது ஒரு காப்பியம் போலவே செல்கிறது. எனவே தமிழில் தனிப்பாடல், வெண்பா, 17 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள், 12 திருமுறை, 4000 வீரம் போன்ற விருத்தம் சார்ந்த படைப்புகள் இவைகள் வரலாற்றில் தொடர்ச்சியாக வருகிற பொழுதே இதே அமைப்பு
அரசர்கள் வெளியிட்ட கல்வெட்டுகளிலும் இந்த செய்யுநடையை பார்க்க முடிகிறது. இப்போ அருகே ஸ்ரீ பராக்கிரம பாண்டியனுடைய தென்காசி கோயில் கல்வெட்டை பார்ப்பீர்களேயானால் ஒரு விருத்த யாப்பிலேயே ஓடுகிறது. சேலேறிய வயல் தென்காசி கோவில் பாலேவல் செய்து படிவார் அடி என் முடிமேலின. இந்த கல்வெட்டை படித்து இந்த திருக்கோயில் கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியவனுடைய பாதத்தை என் தலையில் வைத்து வணங்குகிறேன் என்று ஒரு நாடாண்ட மன்னன் தன் கலை சின்னத்தை தன் வாரிசுகள் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு அடிபணிந்து நின்ற சூழலையும் அந்த கல்வெட்டுகள் அரிசீர் விருத்தத்திலேயே கட்டப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று ராஜேந்திரனுடைய கல்வெட்டை எடுப்பீர்களானால் திருமண்ணி வளர இருநிலம் அடந்தையும் போர் செய்பாவை சீர்தறி செல்வியும் தன்பெரும் தேவியரும் இடதுரை நாடும் அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராங்க விசோய துங்கபன்மன் ஆகிய கடாரத்து அரசனையும் வாகையும் கும்பக்கிரியோடும் பிடித்தகப்படுத்தி உலகமுழுதாண்ட ராஜேந்திர சோழ தேவர் என்று நெடிய கல்வெட்டில் சில இடங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கல்வெட்டை கற்பிக்கிற பொழுதும் அந்த மாணவர் உள்ளத்தில் தெற்காசிய நாடுகளை 1012 தந்தையைப் போல ராஜேந்திர சோழனும் தெற்காசியாவை மீண்டும் தமிழ்நாட்டோடு இணைத்து தஞ்சை நகரிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் 2 அரண்மனை பகுதியிலும் தெற்காசிய மன்னர்கள் திரைப்பொருளை கொண்டு வந்து கொடுத்து திரும்பி போன தெற்காசிய நாடுகள் 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் கங்கை வரையிலுமான விரிந்த அந்த சோழ பெரும்பரப்பு புலிக்கோடி நாட்டி உள்ளாட்சி அமைப்பை உருவாக்கிய உலகிற்கு கற்றுக் கொடுத்த முதல் அரச பரம்பரை சோழ அரச பரம்பரை என்ற உணர்வை பெறலாம். அந்த முறையில் தமிழ் கல்வியின் பயிற்று முறை ஒரு கள பயிற்று முறை, ஃபீல்டு டீச்சிங் மெத்தட், த டீம் டீச்சிங் மெத்தட். இலக்கிய பகுதியை இலக்கிய ஆசிரியர்கள், கல்வெட்டு பகுதியை கல்வெட்டறிஞர்கள், வரலாற்று உணர்வை வரலாற்று ஆசிரியர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு பாடத்திட்டத்தை தயாரித்து இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய இந்த இணையதளங்களில் தயாரித்து ஒரு பட விளக்கமாக ஆடியோ விஷனாக தயாரித்து கொடுத்தால் கூட அந்தந்த பள்ளியில் அதை போட்டு காமிக்கலாம், பொருட்செலவை குறைத்து. கண்டிப்பாக சார். ஒரு தமிழ் அறிஞராக, ஒரு ஆய்வாளராக, ஆராய்ச்சி மாணவர்களை நிறைய மாணவர்களை உருவாக்கினவராக, அந்த 30 ஆண்டு கால அனுபவங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம பழைய தமிழ் பெரும் காப்பியங்கள் நம்மளோட சங்க வரலாற்றை எந்த அளவுக்கு எடுத்து சொல்லுது, கல்வெட்டுக்கள் அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்ன, இதை பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னவா இருக்குது, இதன் மூலமாக எதிர்கால சந்தையினர் எந்த மாதிரியான ஒரு அறிவு பதிவுகளை உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. பல நூல்களை படித்து அவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய தகவல்களை பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நமக்காக அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜனநாயக ஆட்சி சிறந்ததா, சர்வாதிகார ஆட்சி சிறந்ததா என்று கேட்டால் 100க்கு 99 பேர் ஜனநாயக ஆட்சி சிறந்தது என்று தான் சொல்லுவோம். சர்வாதிகார ஆட்சி இருக்கிற நாடுகளிலும் கூட ஜனநாயகம் சிறந்தது என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும். ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிற நாடுகளில் சில வேளைகளில் விரக்தியும் வெறுப்பும் ஏற்படக்கூடும் என்றாலும் சர்வாதிகார ஆட்சியை யாரும் விரும்பி ஏற்பதில்லை. ஆனால் ஜனநாயக அரசுகள் இருக்கிற நாடுகளிலும் கூட பல நேரங்களில் தவறுகள் நடந்திருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சாக்ரட்டிஸ் கொல்லப்பட்டது ஒரு ஜனநாயக ஆட்சி நடைபெற்ற நாட்டில்தான். அங்கே ஒன்றும் சர்வாதிகார ஆட்சி அல்ல. அன்றைக்கு ஏதென்ஸ் நகரத்திலே அவர் இருந்தார். அது அப்போது நகரமில்லை, ஒரு நாடு. கிரேக்க ரோமானிய பேரரசுகளெல்லாம் தோன்றிய காலத்திற்கு முன்பு ஒவ்வொரு ஊரும் ஒரு நாடாகத்தான் இருந்தது. எப்படி தமிழகமே சேர சோழ பாண்டிய பல்லவ நாடுகளாக இருந்ததோ அப்படித்தான் அன்றைக்கு மதுரை ஒரு நாடு, திருச்சி ஒரு நாடு, கோவை இன்னொரு நாடு என்று இருந்ததைப் போல அங்கேயும் அப்படித்தான் ஏதென்ஸ் ஒரு நாடு, ஸ்பார்ட்டா ஒரு நாடு என்று பக்கத்தில் வேறு வேறு நாடுகளாக இருந்தன. ஏதென்ஸ் நாட்டை சேர்ந்தவர்தான் சாக்ரட்டிஸ். ஏதென்ஸ் நாட்டில் ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிற போதுதான் விசாரணை என்கிற பெயரில் ஒன்றை நடத்தி
பிறகு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை போற்றிய நாட்டில் ஏன் இப்படி ஜனநாயகத்திற்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டது? சரியாக சொல்ல வேண்டுமானால் உலகத்திலேயே முதல் ஜனநாயக நாடு என்று ஏதென்ஸ் நாட்டை தான் சொல்ல வேண்டும். வேறு எங்கேயும் பக்கத்தில் இருக்கிற ஸ்பார்ட்டாவிலே இராணுவ ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருந்தது. ஜனநாயகத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்திற்கு அறிமுகம் செய்த ஏதென்ஸ் நாடு தன்னுடைய நாட்டில் ஒரு நிகழ்வுக்கு ஜனநாயகபூர்வமாக தீர்ப்பு வழங்கவில்லை என்பது முரண். ஏதென்ஸுக்கும் ஸ்பார்ட்டாவுக்கும் இடையில் பக்கத்து நாடுகள் என்கிற காரணத்தினால் மோதல் இருந்து கொண்டே இருந்து அது போராக வெடித்தது. போர் என்றால் உலகம் கண்ட முதல் பெரிய போர் என்று சொல்ல வேண்டும். அது இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால். இயேசு பிறப்பதற்கு 469 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் சாக்ரட்டிஸ். அவர் இளைஞனாக இருக்கிற போது 431வது ஆண்டு அந்த போர் தொடங்கிற்று. கிமு 404 வரையிலே அந்த போர் நடைபெற்றது. 27 ஆண்டுகள் இரு நாடுகளுக்கு இடையில் போர் நடந்ததென்றால் அதனை நாம் என்ன சொல்லுவது? அதனை விட நீண்ட போர் இருந்திருக்குமா என்று தெரியவில்லை. பிற்காலத்திலே நூற்றாண்டுகளுக்கு கூட போர்கள் நடந்தன. ஆனால் இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் 27 ஆண்டுகள் போர் நடந்து ஸ்பார்ட்டா ஒரு இராணுவ நாடு, ஏதென்ஸ் ஜனநாயக நாடு என்றாலும் மிக கடுமையாக போர் வீரர்களை தயாரித்து வைத்திருந்த நாடு. எனவே 2 நாடுகளுக்கும் இடையிலே போர் ஓயவே இல்லை. அந்த கடுமையான போர் இறுதியிலே எப்படி முடிவுக்கு வந்ததென்றால் ஏதென்ஸ் நகரத்திலே திடீரென்று பிளேக் நோய் பரவிற்று. அப்போதெல்லாம் இந்த பிளேக் என்கிற நோய் ஒரு ஆட்கொல்லி நோயாக பல நாடுகளில் பரவி இருக்கிறது. ஐரோப்பாவினுடைய வரலாற்றை படிக்கிற போது பல நேரங்களில் அந்த பிளேக் நோய் மக்களை எப்படி வாட்டி இருக்கிறது என்பது தெரிகிறது. இந்தியாவிலே கூட 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே பிளேக் நோய் பரவிற்று. அப்படி அந்த பிளேக் நோய் பரவிய போதுதான் அதை ஒழிப்பதற்காக ஆங்கிலேய அரசு மிக கடுமையாக நடந்து கொண்டது. எனவே பிளேக் நோய் என்றால் எலிகள் செத்து கீழே விழுகும். அப்போது அந்த எலிகளிலிருந்து தொற்றுகிற நோய் மனிதர்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொருவர் இருவராக அல்ல, கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து போய்விடுவார்கள். இந்த போரினுடைய இறுதி காலகட்டத்தில் ஏதென்ஸ் நகரம் முழுவதும் அந்த பிளேக் நோய் பரவிற்று. போர் வீரர்களே பலர் மடிந்து போனார்கள். மக்களிடத்திலே ஒரு தளர்ச்சி வந்து சேர்ந்தது. அதன் விளைவாக அந்த போர் கிமு 404 முடிகிற போது ஸ்பார்ட்டா வெற்றி பெற்றது. ஏதென்ஸ் நகரம் போரில் தோல்வியை தழுவியது. அப்படி தோல்வியை தழுவியதற்கு பின்னர் உள்நாட்டு மக்களால் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ஒரு 30 பேரை கொண்ட சர்வாதிகார ஆட்சி ஏதென்ஸிலே நிறுவப்பட்டது. அது அந்த ஸ்பார்ட்டா அரசுக்கு எதிராக, ஸ்பார்ட்டா தான் இந்த நாட்டை அடிமையாக்கி வைத்திருந்தது, அதற்கு எதிராக 30 பேரை கொண்ட ஒரு புரட்சியாளர்கள் குழுவை கொண்ட சர்வாதிகார ஆட்சி உருவாக்கப்பட்டது. அந்த 30 பேரில் ஒருவராக சிந்தனை கொடை தந்தவராக சாக்ரட்டிஸ் இருந்தார். பிறகு ஜனநாயக புரட்சி மறுபடியும் ஏற்பட்டு அந்த 30 பேர் ஆட்சி விலக்கப்பட்டு மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி மறுபடியும் வந்தது. அந்த நேரத்திலே தான் 30 பேர் கொண்ட ஆட்சிக்கு பின்புலமாக சிந்தனையாளராக இருந்த சாக்ரட்டிஸின் மீது இந்த ஆட்சி கடும் கோபம் கொண்டது. எனவே சாக்ரட்டிஸின் மீது ஏதென்ஸ் நகர ஆட்சிக்கு இருந்த கோபமெல்லாம் அவர்களுக்கு உள்ளே இருந்த அரசியல் காரணமாக விளைந்தது. அதிலே சாக்ரட்டிஸினுடைய பேச்சுகள் அன்றைக்கு இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தன. ஒரு தோற்றத்தில் பொலிவு இல்லாத, ஒரு பெரிய தொப்பையும் சப்பை மூக்கும் குள்ள உருவமும் கொண்ட சாக்ரட்டிஸிடம் இளைஞர்கள் மயங்கினார்கள். ஒரு கிழவனை பார்த்து அவருடைய பேச்சை கேட்டு அந்த தேசத்தின் இளைஞர்களெல்லாம் தங்களை மறந்தும் மயங்கியும் அவர் பின்னால் சென்றார்கள் என்பது வரலாற்றினுடைய முதல் பொறி. அதற்கு பின்னால் பல நேரங்களில் அது நடந்திருக்கிறது. நம்முடைய காலகட்டங்களில் ஒரு வயதான கிழவராக இருந்த பெரியாரின் சிந்தனைகள் இளைஞர்களை ஈர்த்ததை நாம் பார்த்தோம். அப்படி சாக்ரட்டிஸினால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களை பார்த்து அன்றைக்கு இருந்த ஏதென்ஸ் அரசு அஞ்சியது. இவர் போகிற போக்கில் இளைஞர்களையெல்லாம் தங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு விடுவாரோ என்கிற பயம்தான் சாக்ரட்டிஸுக்கு ஏதேனும் தண்டனை கொடுத்து விட வேண்டும் என்கிற நிலைக்கு அந்த அரசை தள்ளியது. சாக்ரட்டிஸ் என்ன செய்தார்? அவர் ஒரு சாதாரண சிற்பியினுடைய மகன். அவருடைய தாயார் ஒரு மருத்துவச்சி.
பிரசவம் பார்க்கிற ஒரு மருத்துவ பெண்ணாக இருந்தாள். சாக்ரட்டீஸ் தன் சீடர்களிடம் வேடிக்கையாக சொல்வாராம், நான் என் பெற்றோரின் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி? உங்கள் அப்பா ஒரு சிற்பி, உங்கள் அம்மா ஒரு மருத்துவச்சி, நீங்கள் எழுதுவதும் பேசுவதும் சிந்திப்பதுமாக இருக்கிறீர்கள். இது எப்படி உங்களின் பெற்றோர் தொழிலாக ஆகும் என்று கேட்டால் சாக்ரட்டீஸ் சொல்லுவாராம், என் அப்பா ஒரு சிற்பி, நானும் இந்த தேசத்தை செதுக்கி கொண்டிருக்கிறேன். என் அம்மா மருத்துவம் பிரசவம் பார்த்தவள், நானும் அப்படித்தான் இந்த இளைஞர்களிடத்திலே அறிவு பிரசவம் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் என் பெற்றோரின் தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று வேடிக்கையாக சொல்லுவார். இறுதியில் அவர் பின்னால் அவர் நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம் என்கிற அளவுக்கு சாக்ரட்டீஸ் போகிற பாதைகளிலேயெல்லாம் இளைஞர்கள் பின்தொடர்ந்து போவதும், அவர் கேள்வி கேட்க இவர்கள் விடை சொல்லுவதும், பிறகு அவர்கள் கேள்வி கேட்க அவர் விடை சொல்லுவதுமாக எந்த நேரமும் அவரை சுற்றி ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இருந்ததை கண்ட அரசு பொய்யான குற்றச்சாட்டுகளை சாக்ரட்டீஸின் மீது சுமத்தி பிறகு விசாரணை என்பது போல ஒன்றை நடத்தி, ஏனென்றால் அது ஜனநாயக நாடு இல்லையா, அந்த சர்வாதிகார நாட்டினைப் போல திடீரென்று தண்டனை கொடுத்து விட முடியாது. விசாரணைகளையெல்லாம் நடத்தி முடித்து இறுதியாக அவருக்கு மரண தண்டனை வழங்கிற்று. எனவே ஜனநாயக நாட்டிலும் இப்படிப்பட்ட சர்வாதிகார முடிவுகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை வரலாற்றில் நமக்கு முதலில் உணர்த்தியது சாக்ரட்டீஸினுடைய வாழ்க்கைதான் என்று சொல்ல வேண்டும். அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றியும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் இனிய வணக்கம். தமிழகத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும், இங்கு நிலவுகின்ற தண்ணீர் பற்றாக்குறை. 2016 ஏற்பட்ட மழை குறைவினால் 2017 இன்று மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் தவிக்கிறார்கள். பொதுவாக உலகளவில் 2 முறைகளினால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சில நாடுகளில் எப்பொழுதும் மழை பெய்கிறது, அந்த நாடுகளில் அவ்வளவு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பது கிடையாது. ஆனால் சில நாடுகள், தமிழ்நாடு, ராஜஸ்தான் ஆகிய 2 மாநிலங்கள் இந்தியாவில் அமைந்துள்ளன. இங்கு பெரும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இதைப் போலவே உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் தற்பொழுது இதே நிலையை அனுபவித்து வருகிறது. எங்கு மழை குறைவாக பெய்கிறதோ அந்த இடத்திற்கு பிசிக்கல் வாட்டர் ஸ்கார்சிட்டி என்று பெயர். பிசிக்கல் வாட்டர் ஸ்கார்சிட்டி என்றால் இயற்கையாகவே அங்கு மழை குறைவு என்று அர்த்தம். இந்த வகையில் உள்ள நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள், அவற்றை நாம் மிடில் ஈஸ்ட் என்று சொல்கிறோம். தென்னாப்பிரிக்கா நாடுகள், பாலைவனத்தை ஒட்டிய நாடுகள், பொதுவாக சகாரா பாலைவனத்தை ஒட்டிய நாடுகள், இவையெல்லாம் இப்பொழுது தண்ணீர் பற்றாக்குறையில் தவித்து வருகின்றன. காரணம், இங்கு இயற்கையாகவே மழை குறைவு. இந்த அளவு இயற்கையாகவே மழை குறைகின்ற காரணத்தினால் தமிழ்நாடும் அதே நிலையில் இப்பொழுது தண்ணீர் சிரமத்தில் தவித்து வருகிறது. பொதுவாக எந்தெந்த நாடுகள் பருவமழையை நம்பி இருக்கின்றதோ அந்த நாடுகளெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறையில் தவிப்பது இயற்கை. தமிழ்நாடு பெரும்பாலும் பருவமழையை நம்பியிருக்கிறது. இங்கு 3 பருவநிலைகளில், அதாவது வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட பருவமழை காலம் என்று 3 காலங்களில் மழை பெறுகிறது. மொத்தம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளின் சராசரி மழையளவு 925 மில்லிமீட்டர். இந்த 925 மில்லிமீட்டர் எல்லாமே ஒரே பருவத்தில் பெய்வதில்லை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாகும். இந்த காலத்தில் இங்கு பெய்கின்ற
925 மில்லிமீட்டர் மழையில் கிட்டத்தட்ட 44 விழுக்காடு மழை பெய்கிறது. இந்த ஆண்டு 76 விழுக்காடு குறைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த 1643 சராசரி ஆண்டுகளுக்கு கிடைக்கும் அளவு இப்பொழுது இல்லை. கிட்டத்தட்ட 1200 டிஎம்சி அளவு இப்பொழுது குறைவான நீர் தான் இருக்கிறது. அதன் காரணமாக தான் 1200இல் 1400 கழித்து விட்டால் இந்த ஆண்டு பெய்த மழையினுடைய கிடைக்கும் நீர்வளம் 200 டிஎம்சி தான். ஆனால் இந்த 200 டிஎம்சி ஒரு இடத்தில் பெய்வதில்லை. இந்த தமிழ்நாடு எல்லையில், அதாவது 1,39,000 சதுர கிலோமீட்டர் அது எங்குமே பெய்கிறது. ஒரே இடத்தில் பெய்தால் அது அந்த மழை எல்லாமே காவிரி டெல்டாவில் பெய்தால் அங்கே நாம் எல்லா விவசாயத்தையும் செய்திருக்கலாம். அங்கு அப்படி பெய்வதில்லை. மழை தமிழ்நாடு முழுவதும் பெய்கின்ற காரணத்தினால் அந்த மழை பெய்தவுடன் எல்லா மழையுமே தண்ணீராக ஓடிவிடுவதில்லை. அதில் அது மழை பெய்கின்ற போது அந்த சிறிதளவு மழையை ஈரப்பதமாக மண் எடுத்துக்கொள்ளும், மரஞ்செடிகள் எடுத்துக்கொள்ளும். சிறிது மழை பூமியினுடைய உள்ளே சென்று அங்கு நிலநீராக மாறும். ஆக கிட்டத்தட்ட ஒரு 70-80 மடங்கு இவ்வாறு இந்த நீரெல்லாம் பயன்படுத்தப்பட்டு விடுகின்ற காரணத்தினால் எங்குமே நம்ம தமிழ்நாட்டில் எங்குமே பெரும்பாலான 90 விழுக்காடு ஏரிகள் அவருடைய நீர்வளத்தை நீர்வளம் இல்லாமல் தான் இருக்கின்றன. அதனால்தான் நம்முடைய தாய்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தங்கைகள், நம்முடைய மகள்கள் எல்லோருமே காலி குடங்களை எடுத்துக்கொண்டு எந்த இடத்தில் தண்ணீர் கிடைக்கும் என்று தவித்து திரும்ப எப்படி வருகின்றார்கள் என்றால் காலி குடத்தனவே வருகிறார்கள். அந்த மாதிரி ஒரு சிரமமான நிலை இந்த வருஷம் இருக்கிறது. எனவே இப்பொழுது 1700 கனமீட்டர் நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா 4200 டிஎம்சி வேணும். ஆனால் இருக்கிற தண்ணீர் 1500. அதனால் எவ்வளவு நமக்கு தட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா 3000 டிஎம்சி. 2050 நமக்கு தட்டுப்பாடு கிட்டத்தட்ட 5000 டிஎம்சி. இந்த அளவு தண்ணீரை நாம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக எப்படியாவது உற்பத்தி செய்ய வேண்டும். அல்லது இருக்கிற தண்ணீரை நாம் அதை கட்டுப்படுத்தி அதை சேமிக்க வேண்டும். ஆக இது என்னென்றால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இலக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 2050 நம்ம அதை இந்த இலக்கை எட்டணும்னு பண்ணோம்னா ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வேணும்னா 160 டிஎம்ஜி அந்தளவு நம்ம எப்படியாவது அந்தளவு தண்ணீரை சேமிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு வேண்டிய தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க முடியும். இதுக்கு ஒரு காலக்கெடு 2050 2030 எப்போ முடிக்கிறது அப்படின்னு ஒரு காலக்கெடில் அதற்குள்ள பணத்தை சேகரித்து நான் அவ்வாறு செய்தால்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் தரித்திரத்தை, தண்ணீர் தட்டுப்பாட்டை களைய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், தூய்மையாக இல்லாவிட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த சில வாரங்களாக நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற காரணிகளை பற்றி நான் விவாதித்திருக்கிறேன். ஆனால் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அதிலும் குறிப்பாக இன்றைக்கி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தகைய காரணிகள் வரிசையில் இன்னொரு காரணியும் இணைந்திருக்கிறது. அது தற்சமயம் ஊடகத்திலாம் நாம் பார்த்திருக்கிறோம். அது என்னவென்று பார்க்கிற பொழுது இந்த மருத்துவ கழிவுகள் எந்த அளவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு வித்திடுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில், பல நாடுகளில், அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இத்தகைய பிரச்சனைகள் தலைதூக்கி கொண்டிருக்கிறது என்பதும் இப்பொழுது நமக்கு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது.
அப்படி பார்க்கிற பொழுது இந்த மருத்துவ கழிவுகள் அதனால் எத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட அவற்றை ஒரு இடத்தில் கொண்டு அப்படியே போட்டு விடுகிற முறைதான் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மருத்துவ கழிவுகள் அது மருத்துவ தொழிற்சாலைகளிலிருந்து வரலாம், அல்லது மருத்துவமனைகளிலிருந்து உருவாக்கப்படலாம். இதெல்லாம் இருந்தால் கூட அதை ஒரு இடத்தில் எடுத்துக்கொண்டு அது அப்படியே போட்டு விடுகிற ஒரு முறைதான் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இது நமது நாட்டு மட்டுமல்ல, பல மேலை நாடுகளில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் மருத்துவத்துறையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மருந்து தயாரிக்கிற உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு அதிகமாகவே ஆகிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உலகத்தில் நாம் 3வது இடத்தில் இருக்கிறோம். மருந்துகள் தயாரிக்கின்ற நிலையங்கள் இந்தியாவில் அதிகமாகவே இருக்கிறது. அதனால்தான் அது 3வது இடத்தில் இருக்கிறோம். அது மாதிரி மருந்து தயாரிப்பதன் மூலம் அதை ஒட்டியுள்ள சூழல்களில் வைத்து பார்க்கிற பொழுது பொருள் ஈட்டுகிற வகையில் நாம் 14வது இடத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 4.5 பில்லியன் டாலர் அளவிற்கு நம் நாட்டினுடைய வருமானம் மருந்து உற்பத்தி செய்வதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் இத்தகைய அந்த வளர்ச்சிகள், அதிலிருந்து வருகிற அந்த கழிவுகள் எந்த அளவிற்கு நமக்கு எதிராக உருவாகி வருகிறது, எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அந்த மருத்துவ கழிவுகளிலிருந்து பல அதிகமான நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் உருவாக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பல வகையான மருந்துகளை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பல வகையான மருத்துவமனைகள் இருந்து வெளியேறுகிற பொருள்களும் இன்றைக்கு நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏனென்றால் ஆன்டி கேன்சர் என்று சொல்லப்படுகிற அதற்கு தரப்படக்கூடிய மருந்துகள், அது மாதிரி நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டால் பல வகையான நோய்களுக்கு உள்ள தீர்வாக கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகள் உற்பத்தியில் நாம் முற்பட்டால் கூட, ஆனால் அந்த தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுகள் அதனுடைய மேலாண்மை இன்மையால் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதில் உள்ள குணாதிசயம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த மருத்துவ கழிவுகளிலிருந்து வருகிற அந்த நச்சுப் பொருள்கள் எளிதாக உணவு சுழற்சி முறையில் தங்களை உள்புகழ்த்தி அது ஒன்றை ஒன்று சார்ந்து அதனுடைய நச்சுத்தன்மை, அதனுடைய சதவிகிதம் அதிகரிக்க அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதோடு இல்லாமல் நமக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமே ஒரு பெரிய இன்னலை தந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேஸ்ட் என்று சொல்கிறோம், மின் கழிவு என்று சொல்கிறோம், முனிசிபல் வேஸ்ட் என்று சொல்கிறோம், அல்லது டொமஸ்டிக் வேஸ்ட் என்று சொல்கிறோம். ஏன்னா வீடுகளிலிருந்து வருகிற கழிவுகள் இதையெல்லாம் இன்றைக்கு எத்தகைய மாற்றத்தை தந்திருக்கிறது என்பது நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். எப்படி நம்முடைய நீர்நிலைகள், வானமண்டலங்கள் அல்லது நம்முடைய வாழிடங்கள் எந்த அளவிற்கு பாழ்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அதன் இன்னொரு காரணியாகத்தான் இன்றைக்கு இந்த மருத்துவ கழிவுகள் உருவாக்கி கொண்டு நம்முடைய சுற்றுச்சூழலை பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. இதனுடைய விளைவை பற்றி நான் ஒரே ஒரு
உதாரணத்தை சொன்னாலே உங்களுக்கு புரியும். உதாரணமாக பல இடங்களில் இறந்து கிடக்கிற விலங்குகளை உண்கிற பறவை இனங்கள் இன்றைக்கு அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம். ஏன் அதை வல்ச்சர் என்று சொல்கிறோமே, அந்த விலங்கு இனங்கள் கிட்டத்தட்ட அழிந்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஏன் அந்த அழிந்து விட்டது என்று பார்க்கிற பொழுது டைக்ளோரோஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு அந்த மருந்து, அந்த மாத்திரை, அதை உண்கிற மற்ற விலங்குகள், அதனால் அத்தகைய இறந்து போன விலங்குகளை சாப்பிடுகிற இந்த வல்ச்சர் என்ற அந்த பறவை இன்றைக்கு அழிந்து விட்டது என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், எந்த அளவிற்கு இந்த மருத்துவ கழிவு நம்முடைய உணவு சுழற்சி முறையில் இணைந்து அதை உண்கிற பொழுது இந்த பறவை இனங்கள் இறந்து விட்டது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழல் உருவாக்கி கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில் நம்முடைய மருத்துவ கழிவை முறைப்படுத்துகிற, அதை மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு இன்றைக்கி சட்டம் இயற்றப்படுவதோடு இல்லாமல் இதை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த மருத்துவ கழிவை உருவாக்குகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தம் மருந்து தயாரித்தவுடன் தன்னுடைய வேலை முடிந்துவிட்டது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தந்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைவதை விட, இந்த கழிவுகளால் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள் எந்த அளவிற்கு நமக்கு பெரிய கொடுமையாக இருக்கப் போகிறது என்பதை, அதுவும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கொடுமையாக இருக்கப் போகிறது, பல நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கப் போகிறது என்பதை உணர்கிற பொழுது நிச்சயமாக இந்த மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த உணர்வை, அந்த உத்தியை இந்த தொழிற்சாலைகள் உருவாக்க கொள்ள வேண்டும். அதுபோன்று தான் இந்த மருத்துவமனைகளும் தங்களுடைய மருத்துவமனைகளிலிருந்து வெளியேறுகிற இந்த மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்து அதை சரியான முறையில் கையாளுகிற அந்த உத்தியை இப்பொழுதே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருபுறம் பார்க்கிற பொழுது இது இப்போது புதிதாக உருவாயிருக்கிற அந்த பிரச்சனை பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறுவதற்கு முன் இவற்றை மேலாண்மைப்படுத்துகிற அந்த முறையை, அந்த பழக்கத்தை, அந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த மருத்துவ கழிவு என்பது எளிதாக, மற்ற கழிவை விட இந்த மருத்துவ கழிவு எளிதாக மேன்மைப்படுத்திவிடலாம். ஆனால் அதற்கு சரியான உத்தியை, ஏனால் ஏற்கனவே அதற்கு அதை கையாளக்கூடிய தொழில்நுட்பங்கள் நம்முடைய இருக்கிறது. அதனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த மருத்துவ கழிவுகளால் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு எத்தகைய பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில மாற்றங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அழிவு பாதைக்கு வித்திடும் என்பது நாம் உணர்கிற பொழுது நிச்சயமாக எப்படி வீடுகளிலிருந்து வருகிற கழிவை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டுமோ, மேலாண்மைப்படுத்த வேண்டுமோ, அதுபோன்று மின் கழிவுகளை எந்த அளவிற்கு இப்பொழுது நாம் சரியாக கவனமாக கையாள வேண்டும் என்ற உத்தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த மருத்துவ கழிவுகளையும் நாம் சரியான முறையில், சரியான விகிதத்தில் அதை மேலாண்மைப்படுத்துகிற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம். இல்லை என்றால் இது ஒரு பெரிய காரணியாக உருவாகி ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறி நம்முடைய மக்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு பெரிய இன்னலை தரும் என்பதை உணர்கிற பொழுது இந்த மருத்துவ கழிவை மேலாண்மைப்படுத்துகிற முயற்சியில் அனைவருமே ஈடுபடுகிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம்.